தொகை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவின் கூறப்பட்டுள்ளபடி 1,58,000 ரூபாயை தலா 3 நபர்களும் வழங்கும் வரையில் சிறையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோடு அந்த 3 நபர்களையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த சமூகம் எவ்வாறு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அப்ப பெற்ற தாய் தந்தையரை பராமரிக்க இயலாத மனநிலையில் இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆபத்தான ஒரு கட்டமாக இருக்கிறது. அப்ப இந்த சமூகம் ஆரோக்கியமற்ற சமூகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பெற்றோர்கள் முதியோராகின்ற பொழுது அவரின் குழந்தைகள் தான் அவர்களுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. சட்டமும் அதைத்தான் கூறுகிறது. சட்டம் முதியோர்களை பாதுகாக்கிறது. இதுதான் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம். இதன் கீழே பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் உரிய தீர்வழியை நாடலாம். இது சம்பந்தமான சட்டம் சார்ந்த தகவல்களை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்து வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உண்டான பதில்களை உடனுக்குடன் நாங்கள் வீடியோவாகவோ அல்லது தகவலாகவோ உங்களுக்கு பதிவு செய்கிறோம். மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.